பாராளுமன்ற வெளியில் பதாயை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதுக்கு இந்த உறுப்பினர் இருக்கு. அதை தான் நான் செய்வேனே. திமுக இன்னைக்கு பாரதிய ஜனதா மும்மொழி கொள்கைன்னு சொல்லுதுன்னு பேசுகிறாங்க. அவங்க கூட இருக்க காங்கிரஸுக்கு இந்த மொழிக் கொள்கையில் என்ன நிலைப்பாடு? நான் ஏன் கன்னடம் இந்த மலையாளம் கற்றுக்கக்கூடாது? அது ஏன் உங்களுக்கு அதில் என்னது? இந்த இந்தியை மட்டும் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்கிறதுன்னு இல்லை. நீங்கள் இந்திய மொழி இந்தின்னு உங்களுக்கு எந்த பைத்தியக்காரன் சொல்லி கொடுத்தது? இது நீங்கள் கட்டாயமாக படிக்கணும். அது இந்திய மொழி, அது மும்மொழி கொள்கையில் அது ஒரு கொள்கை மொழியாக இருக்குதுங்கிறத ஒருபோதும் ஏற்க முடியாது. அது தேவையற்ற சிக்கலை உருவாக்கும். இந்த திராவிடர்களை நீங்கள் நம்பாதீங்க. உளமாற இந்தியை திமுக எதிர்க்குதுன்னா நீ இதுக்கு சவுகார்பேட்டையில் இந்தியில் பேசி வாக்கு கேட்டீங்க. அவர் சொல்கிறார் இதை விட்டு வெளியில் போனால் கக்குஸ் போக முடியாதுன்னு. அப்போ இந்தி கற்றுக்கிறது கக்குஸ் போகத்தான். இந்தியின் தேவை கக்குஸ் போகிறதுக்கு தானே தம்பி. வெளிப்படையாக அவங்களுக்கு சொல்லணும்னா இப்போ விலைக்கு போகிறவங்களாம் சீமான் செத்ததுக்கு பிறகு கட்சி யாருக்கு இதை சொல்லணுமா? நான் திமுக இன்றைக்கி பாரதிய ஜனதா மும்மொழி கொள்கைன்னு சொல்லுதுன்னு பேசுகிறாங்க. அவங்க கூட இருக்க காங்கிரஸுக்கு இந்த மொழிக் கொள்கையில் என்ன நிலைப்பாடு? தம்பி, புதிய கல்விக் கொள்கையில் காங்கிரஸுக்கு என்ன நிலைப்பாடு? முதல்ல இந்தியை திணிச்சது யார்? பாரதிய ஜனதா திணிக்குது. அந்த பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுருந்தது யார்? இந்த ரெண்டு கட்சியில் தானே. அப்புறம் என்ன உங்களுக்கு திடீர்னு மும்மொழி கொள்கை, இது இந்தி எதிர்ப்பு, இதெல்லாம் எவன் இந்தியை திணிச்சானோ அவனோட வலுக்கட்டாயமாக தேர்தல் வெற்றிக்காகவும் அரசியல் லாபத்துக்காகவும் போய் கூட்டணி வச்சுங்க. எதிர்ப்பு இல்லாமல் உள்ள வந்துட்டு அதுதான் இங்கே இந்த நாடகத்தை இப்போ தேர்தல் நேரத்தில் போடுறது. ஒருத்தர் இந்தி வேணும்னு ஒரு கட்சி எடுத்துக்கிறது, இந்தி கூடாதுன்னு சொல்லுது. எந்த இடத்துல இந்தி இல்லைன்னு சொல்லுங்கள். இந்த கட்சி திராவிட கட்சிகளின் ஆட்சியில் எந்த இடத்துல இந்தி இல்லை? எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. பத்தாக்குறைக்கு இந்திக்காரனில் 1.5 கோடி கொண்டாந்து இறக்கிட்டீங்க. இந்தி திணிப்புக்கு எதிராக பேரணி நடத்தினேன். திமுக எனக்கு அனுமதி எங்கே கொடுத்துச்சு தெரியுமா? உண்மையிலே உளமாற ஏற்றான் எங்கே கொடுத்துருக்கணும்? எந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லையா இங்கே தள்ளிவிட்டீங்க. உளமாற இந்தியை திமுக எதிர்க்குதுன்னா நீ இதுக்கு சவுகார்பேட்டையில் இந்தியில் பேசி வாக்கு கேட்டீங்க. எதுக்காக இந்தியில் சூரட்டி விட்டினீங்க? எதுக்காக ஈரோடு கிழக்கில் இந்தியில் சூரட்டி விட்டி வாக்கு கேட்டீங்க? எதுக்காக கேட்டீங்க? உங்கள் பிள்ளைகள் நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் இந்தி மொழி பாடமாக இருக்கா இல்லையா? தமிழ் இருக்கா, இந்தி இருக்கா? இந்த நாட்டின் இறையாண்மையை ஒருமைப்பாட்டை சிதைப்பதற்கு வேலை செய்கிறதுன்னு மட்டும் நீங்கள் அறிவார்ந்த பெருமக்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும். இது பல மொழி பேசக்கூடிய இன மக்கள் இணைந்து வாழக்கூடிய ஒரு ஐக்கியம், ஒரு ஒன்றியம். அதை ஒரே மொழியை நீங்கள் வச்சு அதில் கொண்டு வர்றதுங்கிறது இந்த நாட்டை கூறு போட துண்டாட துடிக்கிற வேலை. அது முதல்ல அதை விடணும். இங்கே யார் இந்தி கற்கலைன்னு பாருங்க. அவசியப்படும் போது விரும்பினால் கற்கிறார். நம்ம பிள்ளைகள் அதிகப்படியாக ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறாங்க. வெளிநாடுகளுக்கு ஆங்கிலம் படிக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஆபத்தே ஆங்கிலம் பயிற்று மொழியானதில் தான் பேராபத்தாக வந்துட்டு. ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்கிறதுன்னு இல்லை. நீங்கள் இந்திய மொழி இந்தின்னு உங்களுக்கு எந்த பைத்தியக்காரன் சொல்லி கொடுத்தது? எந்த பைத்தியக்காரன் உங்களுக்கு சொன்னது இந்தி மொழி இந்திய மொழி? யார் சொன்னது? இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் சொல்கிறார். இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் இருக்கார்ல, நாங்கள் சொல்கிற கருத்தை உலக நாடுகள்லாம் சொல்லி வர்றார். உலக மொழிகளின் முதன்மொழி தொன்மையான மொழி தமிழ் எங்கள் நாட்டில் இருப்பது பெருமைங்கிறார். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து நீங்கள் அறியலாம்ங்கிறார். அந்த மொழிக்கு நீங்கள் கொடுத்த முன்னுரிமை என்ன? இந்திய மொழி இந்தின்ற கற்பிதமே ஆபத்தானது. இன்னைக்கு பல நாடுகளில் பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிஸ் போன்ற நாடுகளில் ஆங்கிலம் எடுபடுதா? நீங்கள் ஃப்ரான்ஸில் போய் இங்கிலீஷில் பேசிடுவீங்களா? நான் அனுபவிச்சிருக்கேன். வழி கேட்டேன், வழி சொல்ல மாட்டேன்ட்டான். அவன் ஃப்ரெஞ்சில் தான் பேசுவான். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறாம நீங்கள் ஒரு 2-3 மாநிலத்தில் பேசுகிறதுனால அந்த மொழியை எல்லா நாடுகளும் திணிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அது ரொம்ப தப்பு. நாங்கள் விரும்பினால் கற்கிறோம். இந்த இந்தியை மட்டும் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? உங்கள் மொழி எப்படி உங்களுக்கு உயர்வாக இருக்கோ அது மாதிரி தானே எனக்கு என் மொழி. அப்போ நீ அதை ஏன் படிச்சுக்கிறணும்னு சொல்லலை. நீ மொழியை மட்டும் இந்தி படிக்கணுங்கிறதுக்கான தனி காரணம் என்ன? அதுக்கு சிறப்பு காரணம் என்ன?
இந்த மும்மொழி கொள்கையில் ஏன் எம்மொழி தமிழ் இல்லை? இது நீங்கள் கட்டாயமாக படிக்கணும். அது இந்திய மொழி, அது மும்மொழி கொள்கையில் அது ஒரு கொள்கை மொழியாக இருக்குதுங்கிறத ஒருபோதும் ஏற்க முடியாது. அது தேவையற்ற சிக்கலை உருவாக்கும். இந்த திராவிடர்களை நீங்கள் நம்பாதீங்க. இது இந்த தேர்தலுக்காக நடிக்கும். நீங்கள் இந்த சிக்கலை அன்னைக்கே முற்றுப்புள்ளி வச்சுருந்துருக்கணும். இத்தனை ஆண்டுகளாக கூட்டணி வச்சு ஆட்சி அதிகாரங்களில் இருந்து அன்னையிலிருந்து பிரச்சனை. இந்த மொழிக்காக இந்தி திணிப்புக்காக போராடி 800 பேருக்கு குறையாமல் செத்துருக்கா. நீங்கள் 18 பேர் தான் கணக்கில் காட்டியிருக்கீங்க. அத்தனை பேரோட உயிர் தியாகம் பைத்தியக்காரத்தனமாயிடும். உன் மொழி உனக்கு, என் மொழி எனக்கு. ஒரு தொடர்புக்கு ஒரு மொழி வேணும். அது ஏற்கனவே ஆங்கிலம் இருக்கு, அப்போ அவசியம் இல்லை, அவ்வளோதானே. இந்தி பேசின மாநிலங்கள் நீ வளர்ந்துட்டியா? அப்புறம் எதுக்குலாம் இங்கே தட்டேந்திக்கிட்டு இருக்கா? 1.5 கோடி பேர் இங்கே என் வீட்டில் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா? எதுக்கு வேலை செஞ்சுடா? என்ன வளர்ந்துட்டா நீ? என்ன வளர்ந்துட்டா? நீங்கள் வாங்க வட இந்தியா முழுக்க பார்ப்போம். வீடு இருக்கா? இல்லை எதில் வளர்ந்துக்க நீ? எதில் வளர்ந்துருக்கா? மருத்துவத்திலையா இல்லை கல்வியிலையா? வாய்த்துக்காரத்தனம் பண்ணக்கூடாது. ஏதாவது பேச்சு வளர்ந்துருக்கு. நாடே பிச்சைக்கார நாடாக இருக்கு. வளர்ற பட்டியலே இல்லை இந்தியா. வளர்ற பட்டியலில் இந்தியா இருக்கா? பட்டினி, உலக பட்டினியில் இருக்கிற நாடுகளின் குறியீடுல எத்தனாவது இடத்துல இருக்கு? ஊழல்ல தலை சிறந்த நாடு, பசி பட்டினியில் தலை சிறந்த நாடு இந்தியா. இதை வளருதுன்னு வெறும் வெற்று வார்த்தையை வச்சு பசப்பிக்கிட்டு இப்படியே பேசிட்டு இருக்கிறத எத்தனை நாளைக்கு ஏமாத்திட்டு போய்? அமெரிக்காவில் அங்கிருந்து திருப்பி என்ன பண்ணால கொண்டு வர இறக்க ஒரு நாட்டு குடிகளை இறக்க வானூர்தி வச்சிருக்கா. இங்கே இந்தி தெரிஞ்சுக்கிட்டு வரானா அவன் எப்படி எங்கள் ஊரில் சோர்திங்கிறானா வேற எதுவும் திங்கிறானா? நீங்கள் சோர்திங்கிறது கக்கூஸ் போகிறதுக்கெல்லாம் ஒரு மொழியை கற்றுக்கிற சொல்றீங்க. அவர் சொல்றாரு இதை விட்டு வெளியில் போனால் கக்கூஸ் போக முடியாதுன்னு. அப்போ இந்தி கற்றுக்கிறது கக்கூஸ் போகத்தான். இந்தியின் தேவை கக்கூஸ் போகிறதுக்கு தானே தம்பி இந்தி கற்றுக்கிறது. என்ன தம்பி நீங்கள் விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க? தேவைன்னா கற்றுக்க போகிறோம். நாங்கள் வட இந்தியாவில் இந்தி கற்றுக்காமல் போனால் சோறு திங்க முடியாது, கழிவறை போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. சில பேர் சொல்கிறாங்க இந்தி கற்றுக்கலைன்னா பானிபூரி கூட வாங்கி திங்க முடியாதுன்னு. அப்படி என்ன அந்த பூரியை வாங்கி திங்க வேண்டியிருக்கு? என்ன நீ எங்கள் ஊரில் சோறு தின்றுவ, வேலை பார்த்துருவ, தமிழ் படிக்காமல். ஆனால் நான் இந்தி படிக்காமல் ஊரில் வர முடியாது. திமுக மொத்தமாக 40 உறுப்பினர் வச்சுருக்கு. இந்திக்கு ஏன் தெருவில் போய் நின்று போராடுது? ஹிந்திக்கு மீனவர்களை தொடர்ச்சியாக கைது பண்ணுறான்னு தெரியுது. 39 போன தடவை உறுப்பினர், இந்த தடவை 40 உறுப்பினர் உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் பாராளுமன்ற வெளியில் பதாயை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதுக்கு இந்த உறுப்பினர் இருக்கு. அதை தான் நான் செய்வேனே. நான் தான் பதாயை வச்சுக்கிட்டு கைது செய்யாதேன்னா ஏய் இங்கே வாப்பா, எனக்கு பணம் தரல, எனக்கு பணமே தரமன். நீ போராடி பெறதுக்கு போட்டிட்டு வென்று போனியா, புலம்பிக்கிட்டு நிற்க வென்று போனியா? அதை தான் நாங்கள் அதிகாரம் இல்லாத மக்கள் நாங்கள் போராடுவோமே. நீனு எனக்கு பணமே தரல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இது பண்ணுறது, இது 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 என்ன, இது எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்க? உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.